பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எழுந்து நின்று ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாமா? முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ஒருவேளை முடியலைன்னா பரவாயில்ல, உட்காந்துக்கங்க. ஆனால் கண்டிப்பாக கண்ணை மூடி நற்கருணையின் பேழைக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு பக்தியோடு நம்மை முழுவதும் அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலே மாலை வேளை முடிந்து இரவு வேளை ஆரம்பிக்கும்போது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் எங்களை கண்ணைமை பாதுகாப்பது போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. உடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்கள். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதையும் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாலை வேளையில் இந்த ஆலயத்திற்குள்ளே நாங்கள் வருவதற்கு தகுதியில்லாமல் இருக்கிற எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் தகப்பனே இந்த உலகத்தினாலும் தகப்பனே நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் தூயவர், அதே போல் எங்களையும் தூய்மையாக இருக்க சொன்னீங்கப்பா. அந்த தூய்மையான நிலைக்கு எங்களை அழைத்து வரும்படி உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி உம்முடைய மார்போடு அணைத்து கொள்ளும்படி இந்த ஆலயத்திலே, பரிசுத்தமான இந்த ஆலயத்திற்குள்ளே நாங்கள் தூய்மையுள்ளவர்களாய் இந்த இடத்தில் அமர்ந்து உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் இறைவார்த்தை கேட்கவும் செபிக்கவும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மைப்படுத்தும் என்ற வேத வசனத்தின்படி எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் கூட பேசுங்கப்பா. தகப்பனே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் எப்படி தேட வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆழமான உண்மைகளை எங்களுக்கு கூட பேசுங்கப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. உம்மை தேட வேண்டும் என்கிற வைராக்கியம் எங்களுக்குள்ளே ஊற்றப்படும்படி தூய் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி வருவீராக. எங்களை ஆட்கொண்டு அனல் மூட்டி வழி நடத்தும். பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்க. சுவாமிநாதருடைய திருவிழாவை மிகவும் சிறப்பாக ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுத்தார். ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எந்த ஆலயங்களிலும் இல்லாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். 6 நாட்கள் நற்செய்தி கூட்டம். 6 நாட்கள் நற்செய்தி கூட்டம் எந்த ஊர்லையும் என்ன செய்யாது, இருக்காது. அதனால் ஆண்டவர் நமக்கு அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தார். அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சுவாமிநாதருடைய திருவிழாவின் வழியாய் நமக்கும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அதே ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இன்றைக்கும் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மீண்டும் அவருடைய பிரசன்னத்தில் அவர் நம்மளோடு கூட பேசும்படியாய் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி,
அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அவர் பாதத்தில் அமர்வது மிகவும் நல்லது, மிகவும் ஆசீர்வாதமானது. ஏனென்றால் 6 நாட்கள் யாருக்குரியது? நமக்குரியது. 6 நாட்களும் நமக்குரியது. நல்லா உழைக்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களுக்காக உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த கடைசி 6வது 7வது நாள் யாருக்குரியது என்றால் ஆண்டவருக்கு உரியது. அப்போ ஆண்டவருக்குரிய நாட்களிலே ஆண்டவருக்குரிய காரியங்களையே நாம் சிந்திக்கவும், தியானிக்கவும், வேதம் வாசிக்கவும், ஜெபிக்கவும், ஜெபமாலை சொல்லவும், திருப்பலியில் பங்கு பெறவும், ஜெபங்களுக்கு வரவும், இப்படி ஒரு நேரத்தை நாம் செலவழிப்பது என்பது மிகவும் ஒரு பாக்கியமான ஒரு நன்மையான ஒரு காரியம். அதை ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆகவே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியானது எசையாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா எல்லாரும் எடுத்துக்கிட்டு 55:6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி? ஆண்டவரை காண வாய்ப்பு உள்ள போதே அவரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். நம்மளுக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு நிறையா இருக்கா, குறைவா இருக்கா? நிறையா இருக்கு. எப்படிலாம் இருக்கு? எப்படிலாம் ஆண்டவரை தேடலாம்? திருப்பலியில் பங்கு பெறதுனால ஆண்டவரை தேடலாம். வேற ஜெபிக்கும் போது ஆண்டவரை தேடலாம். வேற பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவரை தேடலாம். நற்செய்தி கூட்டங்களுக்கு வரும்போது ஆண்டவரை தேடலாம். ஆண்டவரை தேடலாம். நற்கரணையை சந்திக்கிறது ஆண்டவரை தேடுறது. வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் தேடுறதுக்கு வழிகள் இருக்கா? நல்லது. நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை தேட முடியுமா? அழகாக தேடலாம். உங்கள் கையில் மொபைல் இருக்குது, அதில் ஆண்டவரை தேடலாம். அப்படிதானே? அதில் இறைவார்த்தை இருக்குது, நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் இருக்குது, ஆவிக்குரிய செய்திகள் இருக்குது, ஜெபங்கள் இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு அதிகமான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு அப்படி இருந்துச்சா? இல்லை. அவங்களுக்கு ஜெபிக்க முடியும், அவங்ககிட்ட ஒரே ஒரு ஜெப புஸ்தகம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்போ கல்வி அறிவு அவங்களுக்கு என்ன செய்யலை, இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஜெபங்கள் தான் தெரியும். பரலோக ஜெபமும் அருள்நிறை ஜெபமும் தான் தெரியும். வேறு ஜெபம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த ஞானம் அங்கே அப்போ கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் அதில் அவர்கள் தேடினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் சிறு வயதில் இருக்கும்போது அதற்கேற்ப இருந்தது. இப்போ வருடங்கள் கூட 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 ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல பாவம் செய்வதற்கும் அதிகமாய் இன்றைக்கு வழிகள் திறந்து கொண்டே இருக்கிறது. அப்ப கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு வாசல் நிறைய திறந்துகிட்டே இருக்கு. பாவம் செய்வதற்கும் இன்னைக்கு நிறைய வாசல்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? திறந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு மனிதன் எந்த வாயிலை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த வாயில் வழியாதான் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாசல் வழியாய் நாம் போகிறோம் என்றால் அந்த வாயில் வழியாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பாவத்தை நோக்கி ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கிறான், பாவத்தை தேடி போய்கொண்டிருக்கிறான் என்றால் அந்த பாவத்தினுடைய கூலி என்னது? மரணம். ஆன்மா செத்து போகும். மனசில் அமைதி இருக்காது, வாழ்க்கையில இன்பம் இருக்காது, துயரம் இருக்கும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தேடுவதற்கு பல வழிகளில
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அழகாக சொல்லுவார், ஆண்டவரை காண வாய்ப்புள்ள போதே அவரை நீங்க என்ன செய்யுங்க, தேடுங்க. இதுக்கு நேரம் காலம் எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. நீங்க பாத்ரூம்ல குளிக்கும் போதுமே என்ன செய்யலாம், ஆண்டவரை தேடலாம், நீங்க ஜெபிக்கலாம். நீங்க சமையல் பண்ணும் போது ஆண்டவர் கூட என்ன செய்யலாம், பேசலாம். ஏன்னா கடவுள் எங்க இருக்காரு, எங்க இருக்காரு, நம்மன்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளையும் என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் காலம் எது வேணுமா, தேவையில்லை. எப்போ கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வார், உங்க கூட பேசிக்கிட்டே இரு. நீங்க தூங்கும் போது கூட தூக்கம் வரலன்னாலும் நீங்க யாருக்கிட்ட தான் பேசணும், அவரை தான் தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை காண வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி, அவர் அண்மையில் இருக்காருன்னா எங்க இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு. அவர்கிட்ட அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடவும் செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஏன் ஆண்டவரை தேடணும், அந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுது. எதுக்காக ஆண்டவரை தேடணும்? ஏன் ஆண்டவரை தேடினா தான் வாழ முடியுமா? இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ள இருக்கிற கேள்வி இதுதான். ஏன் ஆண்டவரை தேடணும்? நான் நிறைய சம்பாதிக்கிறேனே, ஏன்ட்ட நான் உழைக்கிறேன், எனக்கு காசு நல்லா வருது, ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன், எதுக்கு ஆண்டவரை தேடணும், எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும் என்கிற கேள்விகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். எபேசியர் 1:4. எல்லாரும் எடுத்துக்கிடட்டும், எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். எடுத்துட்டீங்களா? வாசிங்க. முதல்ல நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தூயோராகவும் மாசற்றவர்களாகவும், அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மையான நிலையும். பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நாம் தூய்மையான ஒரு உள்ளத்தோடும் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலையிலும், வாசிங்க, கடவுள் திருமுன் விளங்கும்படி நிற்கும்படி இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து இயேசு வழியாய் தேர்ந்தெடுத்தார். எப்பெல்லாம் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் நம்மளை? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? யார் வழியா தேர்ந்தெடுத்தாரு? அப்ப இந்த உலகம் தோன்றதுக்கு முந்தி நான் இருந்தேனா? அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்பு என்றால் நான் இந்த பூமியிலே உருவாவதற்கு முன்பே நான் ஆண்டவர் கரங்களில் ஒரு ஆன்மாவாக இருக்கிறேன். யார் கையில? கடவுளுடைய கைகளில் நான் ஆன்மாவாக ஆண்டவர் கரங்களில் இருக்கிறேன். இப்ப இந்த ஆன்மாவுக்கு ஒரு தேவை, இந்த ஆன்மாவுக்கு ஒரு தேவை. ஆகவே என் தாயும் தகப்பனையும் தேர்ந்தெடுத்து அந்த தாயினுடைய கருவில அந்த ஆன்மாவுக்கு உரு கொடுக்கிறார். உருவுக்காக ஆன்மா கொடுக்கப்படல, ஆன்மாவுக்கு தான் என்ன செய்யப்படுகிறது? உரு கொடுக்கப்படுகிறது. அப்போ என் வாழ்நாள் தொடங்குவதற்கு முன்பே, என் இந்த உலகத்தில் நான் உருவாவதற்கு முன்பே நான் எப்படி இருக்கேன்னா ஆண்டவருடைய கரங்கள்ல ஆன்மாவாக இருக்கிறேன். எப்போது எனக்கு வாழ்நாள் தொடங்கியதோ, எப்போது எனக்கு வாழ்நாள் தொடங்கியதோ அன்றிலிருந்து என் தாயின் கருவில என்னை அவர் பாதுகாத்து பராமரித்து என்னை இந்த பூமியிலே வாழ வைத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன வேலை நமக்கு?
அவர் என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னா, இந்த பூமியில நீங்க எப்படி வாழணும்? பாவம் இல்லாமல் வாழணும். பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த உலகத்தில் நமக்கு அநேக கடமைகளும் பொறுப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் பொறுப்பு இருக்கு, சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கு, திருச்சபையில் பொறுப்பு இருக்கு, தனிப்பட்ட உங்க வாழ்க்கையில பல பொறுப்புகளோட தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த பொறுப்புகளை எல்லாம், கடமைகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிச்சு மீண்டும் நம்ம எங்க போனோம்? எங்க போனுங்க? கடவுள் முன் திருமுன் நிற்கும்படி. என்றைக்கு எனக்கு வாழ்நாள் தொடங்கியதோ, என்றைக்கு உயிர் கிடைத்ததோ, அதே போல இந்த பூமியில நான் வாழ்ந்து மரிக்கும் போது என் உயிர் இங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு எங்க போகுது? ஆண்டவருடைய கரத்துக்கு போக போகுது. அப்ப எப்போ ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆன்மாவாக இந்த பூமிக்கு வந்தனோ, மீண்டும் இந்த ஆன்மாவை நான் யார் கரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும்? என்னாச்சு? ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆன்மா எப்படி இருக்கு? சின்ன பிள்ளைல நமக்கு ஆன்மா கொடுத்தார்ல, உள்ள வச்சிருந்தார்ல, அந்த ஆன்மா அப்பழுக்கு இல்லாமல் பாவக்கரை இல்லாமல் இருந்துச்சு. அப்படிதானே? ஜென்ம சாபத்தோடும் அந்த ஜென்ம பாவத்தோடும் அந்த பெற்றோர்களுடைய பாவம் இருந்தது. திருச்சபையில் திருமுழுக்கின் வழியாய் அது என்ன செய்கிறது? பாவங்கள் கழுவப்பட்டு அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? தூய்மையான ஒரு ஆன்மா. ஆண்டவர் நம்மகிட்ட இந்த ஆன்மாவை தூய்மையா தான் கொடுத்தாரு. ஆனா இப்ப இந்த ஆன்மா எப்படி இருக்கு? இந்த ஆன்மாவை இப்படி கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நமக்கு திருச்சபை இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? கடவுள் நம்மளை எதற்காக படைத்தார்? அவரை அன்பு செய்யவும், நேசிக்கவும், அவரை சேவிக்கவும், அதன் வழியாய் பரலோகம் செல்லவும். அப்படிதானே? அதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? ஆமா, படைத்தார். நம்மளுடைய மறைக்கல்வி நமக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்து. பரவாயில்ல, இதுதான் நமக்கு படைத்திருக்கு. திருச்சபை நமக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா, ஆழமா, அந்த மறைக்கல்வியில மிக ஆழமான உண்மைகளோட தான் நமக்கு சொல்லியிருக்கு. அதுதான் ஒரு இன்னொரு பைபிள். அது நமக்கு மறைக்கல்வி, நமக்கு இன்னொரு பைபிள், ஒரு சின்ன பைபிள் அது. அப்போ அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி? இந்த உலகத்தில் நீ எதுக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்னா, நான் இஷ்டம் போல வாழ்றதுக்காக இந்த பூமியில என்ன செய்யலை? படைக்கப்படலை. ஏன் விருப்பப்படி தான் வாழ்வேங்கிறதுக்காக என்ன செய்யலை? படைக்கப்படலை. நான் விரும்பினதைத்தான் செய்வேன், நான் என்ன செய்யறேனோ அப்படித்தான் நடத்துவேன், நான் ஆண்டவரை தேட வேண்டாம் என்று நீ சொல்வதற்காக நீ இந்த உலகத்தில் படைக்கப்படலை. எதற்காக தான் படைக்கப்பட்டார்? மனுஷன் அதுக்காக தான் படைக்கப்பட்டார். அப்ப படைச்சது எதுக்குன்னா, நீ ஆண்டவரை நம்பியே, ஆண்டவரை தேடியே, அவரையே ஆராதித்து இந்த பூமியில நல்ல கடவுளை அன்பு செய்து, சக மனிதர்களையும் அன்பு செய்து, இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பின்பு மீண்டும் நான் எங்க போகணும்? தகப்பனிடத்துல போகணும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரை கட்டாயம் தேடணும். ஏன்னா கடவுள் படைத்ததனுடைய நோக்கமே அதற்காக. கடவுள் நம்மளை படைத்ததனுடைய நோக்கமே அதற்காக. இப்ப இன்னொரு கேள்வி வரும். பரலோகம் நரகம் யாரையா பார்த்தா, அங்கிருந்து யாராவது வந்து சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? நரகம் இருக்குல்ல ஐயா, நரகத்துல இருந்து யாரும் வந்து சொன்னாங்களா ஐயா? நம்ம நம்பலாம். பரலோகம் என்னறியா இருக்கு, அதெல்லாம் சும்மா என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு உண்டு. ஆனால் அதையும் நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 19 நிறுத்தி நிதானமாய் வாசியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கிடட்டும், எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம்
19 31 முடிய நல்ல கவனமாக கேட்கணும். ஒரு செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த வெண்ணிற செந்நிற ஆடை அணிந்து, மெல்லிய மிகவும் விலையுயர்ந்த ரொம்ப காஸ்ட்லியான நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை அணிந்திருந்தார். அவர் ட்ரெஸ்ஸிங் மட்டும் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் தான் விரும்பினதை சாப்பிடுவார், என்ன வேணாலும் சாப்பிடுவார். அவருக்கு என்ன விருப்பமோ விலை உயர்ந்த சாப்பாடு, நல்லா என்ன மனசுல என்ன தோணுதோ அதையெல்லாம் வாங்கி நல்லா நிறைய என்ன செய்வார், சாப்பிடு. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு, செல்வம் இருக்கு, பணம் இருக்கு. வாசிங்க. இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் கிடந்தார். மேசையிலிருந்து விழும் அந்த ரொட்டி துண்டுகளால் தன்னுடைய பசியை ஆற்றி வந்தார். நாய்கள் வந்து அவருடைய புண்களை நக்கும். அந்த ஏழை லாசர் இறந்தார். வான தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரோ இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து போதும், கொஞ்சம் பாருங்க. இந்த பகுதியானது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். நல்லா டெய்லி நல்லா விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போடுவார். இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு இறந்தவருடைய வீட்டுக்கு, துஷ்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு நல்ல வசதியான ஒருவர் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார். ஜவஹர், இவ்வளவு காஸ்ட்லியாக போடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, உதவி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் இடம் சரியில்லை என்பதனால தான் நான் அவர்கிட்ட அதை சொல்லலை. என்றைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் சொல்வேன். அது என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் இந்த செய்தியிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகுந்த வசதி, நல்ல சாப்பாடு, இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் பணத்தை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து வாழ்ந்தார். வீட்டு பக்கத்தில், வாசல் பக்கத்தில் ஒரு ஏழை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, உடலிலும் ஆரோக்கியம் இல்லை, மனதிலும் வேதனையோடு ஒரு மனுஷன் படுத்து கிடந்தார். இவங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு இந்த ரொட்டி துண்டை வச்சு என்ன செய்வாங்கன்னா கையை தொடச்சிட்டு கீழே போடுவாங்க. இந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டு தான் அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். உடல் முழுவதும் வேதனை. நாய் வந்து அந்த புண்ணை நக்குன்னா அப்போ அவர் என்ன சூழ்நிலையில் இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் இந்த பூமியில் ஆண்டவர் ஆன்மாவாக பிறக்க வச்சு கடைசி நாள் 2 பேரும் இறந்து மேலே போயாச்சு. பணக்காரன் எங்கே இருக்காரு? நரகத்தில் இருக்கார். லாசர் எங்கே இருக்காரு? ஆபிரகாம் எங்கே இருக்காரு? பரலோகத்தில் தான் இருக்கார். அவர் மடியில் உட்கார்ந்துருக்கார். இந்த 2 பேர்ல யாரு பிதாவாகிய கடவுளை அறிந்தவர்கள்? செல்வந்தன் தான் அறிந்தவர், அப்படிதானா? எதை வச்சு சொல்றீங்க? செல்வந்தர் எங்க இருக்காரு? நரகத்தில் இருக்காரு.
அவர் கடவுளை அறிஞ்சவரா? இல்லை, லாசர் தான் கடவுளை அறிஞ்சவர். அதனால தான் அவர் எங்கே போயிருக்காரு? ஆமாம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சகோதரி சொன்னது சரிதான். ஆனால் அந்த அதிகாரத்தில் நரகத்திலிருந்து பணக்காரன் ஆபிரகாமை பார்த்து எப்படி கூப்பிட்டாரு? தந்தை. ஆபிரகாம் யாருக்கு தந்தை? கடவுளை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசத்தின் தந்தை. அப்ப இவர் யாரை தந்தைன்னு கூப்பிடுறாரு? அப்ப இந்த பூமியில வாழும்போது இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காருன்னா, படைத்த தெய்வத்தை நம்பி வாழ்ந்திருக்கிறார், நம்பியிருக்கார். இப்ப கடவுளை நம்பி இருக்கிற மனுஷன் எங்க கிடக்கான்? இப்போ இவர் நரகத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன? கேட்கல. தன்னிடத்துல பணம் இருக்கு, வசதி இருக்கு, இதை கொண்டு தனக்கு கீழே இருக்கிற, தன் கண் முன்னாடி இருக்கிற ஒரு ஏழைக்கு அவர் என்ன செய்யலை? உதவி செய்யலை. இதில் நிறைய உண்மைகள் இருக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்யலைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எனக்குள்ளது, நான் வாழ்ந்தா எங்கே போக முடியாது தெரியுமா? பரலோகத்துக்கு போக முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. இறையாட்சியினுடைய சட்டத்தில் சுயநலம் இருந்தால் அவன் இறையாட்சிக்குள் வர முடியாது. இறையாட்சிக்குள் இருந்தால் தான் நிறை வாழ்வுக்குள்ளே போக முடியும், விண்ணக வாழ்வுக்குள்ளே போக முடியும். அப்போ இந்த மனுஷன் இறையாட்சிக்குள்ளே இல்லை. இப்போ அதனால தான் உதவி செய்யலைன்னு தான் இவர் இப்போ எங்கே இருக்காரு? நரகத்தில் இருக்கார். இப்போ நல்லா கேட்கணும். இப்போ இவர் கேட்குறாரு, இங்கே தீயில என்ன செய்ய முடியல, தாங்க முடியாத வேதனையில் நரகத்தில் தண்ணி தாகம் எடுக்குது. இவர் கேட்குறாரு, ஆபிரகாமே லாசருடைய விரலை நினைச்சு எனக்கு என் நாவை குளிர செய்யும். அதுக்கு என்ன சொல்றாரு? இந்த தீ பிளம்பில நரகத்திலே நான் மிகுந்த வேதனையா இருக்கிறேன் என்ற உரக்க கத்தி கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே உன் வாழ்நாளில் யாருக்கும் உதவி செய்யாம சுயநலமா நிறைய நன்மை பெற்றுக்கொண்ட நன்மையை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கல. அதே வேளையில் துன்பங்களே அனுபவித்தார். நினைத்துக்கொள், வேதனைப்படுகிறாய். வாசிங்க. ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அங்க இருந்து ஒருத்தர் நரகத்துக்கு போய் உதவி செய்ய நினைச்சாலும் முடியாது. நீ கீழே இருந்து பரலோகத்துக்கும் வர முடியாது என்றார். அதுக்கு அடுத்தப்பல தான் முக்கியம். அவர் அப்படியானால் நல்ல கவனமா கேளுங்க, தந்தையே அவர் யாரை? லாசரை. எங்க தந்தை, என் வீட்டில் உள்ள பெற்றோர்கள், என் கூட பிறந்தவன், சொக்காரன், சொந்தக்காரன் எல்லாருக்கும் எங்க ஊர்ல இருக்கான். அவருக்கு நீங்க அனுப்புங்க. எதுக்கு? இப்படி ஒரு நரகன்னு ஒன்று இருக்கு, ஒரு பரலோகன்னு ஒன்று இருக்கு, இந்த நரகத்துக்கு வந்துடாதீங்க, இவ்வளவு பெரிய கொடூரம் இருக்குன்னு சொல்லி லாசரை போய் சொல்லுங்க. பரலோகத்தில் அவர் பார்க்கிற மகிமையெல்லாம் என் சொந்தக்காரன், சொக்காரன், ஊரில் உள்ளவன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி யாரு சொல்றா? யாருங்க சொல்றா? செல்வந்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆசிங்க, மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு இந்த பூமியில் உண்டு, அவங்க சொல்ற நற்செய்தியை கேட்டு காது கொடுத்து கேட்டா போதும். இப்ப சொன்ன உடனே அடுத்த டாபிக் ஒரு வாராரு. இப்படி சொன்னாலாம் என் குடும்பத்தில் உள்ள என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான்.
என் சொந்தக்காரன் ஊரில் எவனும் இப்படிலாம் சொன்னால் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். நல்லா இருப்பேரு, அவன் செத்து போயிட்டாங்கிறது ஊர் புறம் தெரியும். அவன் திரும்ப ஊருக்கு வந்துட்டான்னா என் சொந்தக்காரன் எல்லாரும் என்ன செய்வான், கேட்பான், மனம் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஆபிரகாம் அவர்களிடம் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள். மேட்டர் முடிஞ்சு போச்சா? இப்ப நரகம் பரலோகம் ஒண்ணு இருக்கு, உறுதியா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். பரலோகத்துக்கு போகணுன்னாலும் நீங்க ஆண்டவரை தேடணும். நரகத்துக்கு போகக்கூடாதுன்னாலும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். இந்த ரெண்டுக்கும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, படைக்கப்பட்டிருக்கிற நீ படைத்தவரை நீ தேடு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, நல்லா உற்சாகமா. அப்போ படைத்தவருடைய நோக்கம் என்ன? கடவுளை நீங்கள் அன்பு செய்யணும், அவரை சேவிக்கணும். அவர் வழியா தான் நீங்க என்ன செய்யணும், பரலோகம் போகணும். அதற்காக தான் உங்களை படைத்திருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவரை தேட முடியாது என்று சொன்னால் அவங்க எங்க போறதுக்கு தயாராயிட்டாங்க? எங்க போறதுக்கு? சிங்கப்பூருக்கா? நரகத்துக்கு போகிறதுக்கு அவங்க இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, தயாராயிட்டாங்க. அங்க போய் இப்ப வாசம் பார்த்தீங்களா, வேதனையில தாங்க முடியல, ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து என் நாக்க நினைக்க சொல்ல. ஒருவேளை இந்த நரகம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒருவேளை தெரிஞ்சுக்கிடணும் அப்படி நினைச்சீங்கன்னா, வீட்டில் மெழுகுதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒருவேளை மெழுகுதிரி இல்லைன்னா உங்க அடுப்பை ஆன் பண்ணி லைட்டரை வச்சு ஆன் பண்ணிக்கங்க. சரியா? வச்சுட்டு இந்த ஒரே ஒரு சுண்டு விரல் தான், இல்லைன்னா உங்களுக்கு வசதி எந்த விரல்னாலும் சரி, ஒன்று போதும், ஒன்று போதும். 5 வச்சிடாதீங்க, 1 மட்டும் உள்ள விட்டுட்டு அவ்வளோ நேரத்தில் திரும்ப எடுத்துருங்க. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இதையே தாங்க முடியலன்னா அங்க ஒரு செகண்ட் கூட ஃப்ரீ கிடையாது. தீயில அவிஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் புழு நம்மளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நெருப்பு அணையவே அணையாது, ஆனால் உயிர் போகாது, உயிர் இருக்கும். வலி தாங்க முடியாது. என்ன மெழுகுதிரி வச்சிருக்கீங்களா? என்ன முடிஞ்ச உடனே வேணாலும் எல்லாரையும் விட்டு செக் பண்ணிடுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை படைத்தவரை நினை. எதற்காக நினைக்கணும்? இந்த பூமியில நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் நேர்த்தியா செஞ்சுட்டு தூய வழியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து தூயவரை நோக்கி பயணம் செய்து பரலோக வாழ்வுக்குள்ளே நான் போவதற்காக நான் என் ஆண்டவரை தேடித்தான் ஆகணும். இப்ப நம்ம பைபிள்ல ஒருத்தர் தேடினார். அது எப்படி தேடினாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன செய்ய போறோம், இன்னைக்கு உள்ள தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். எடுத்து வாசியுங்க. மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 46 நிறுத்தி நிதானமாய் வாசியுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்ட மார்க்கு 10:40 52 வரை. எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்கள் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயோவின் மகன் பர்த்திமேயோ வழியோரம் அமர்ந்திருந்தார்.
அந்த பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்த தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே உமக்கு எனக்கு இரங்கும் கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் பார்வையற்ற அந்த பர்த்திமேயுவை கூப்பிட்டு, நல்லா தைரியமா எழுந்திருச்சு வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தன் மேலுடையை எரிந்து விட்டு கொதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பார்வையற்ற பர்த்திமேயோ, நல்ல போதகரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு பர்த்திமேயுவிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கையே உம்மை நலமாக்கிற்று என்றார். கவனம், பைபிள்லாம் ஒன்று பார்க்க வேண்டாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பைபிள் வாசித்ததனுடைய அர்த்தம் கரெக்டாக சொல்லணும். கவனம், இங்கே திரும்பணும், பைபிளை மூடிடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பர்த்திமை குருடனுக்கு பிறவியிலே கண் போயிருந்ததா இல்லை ஊடையில் தான் போயிருந்ததா? எப்படி? கரெக்ட், வெரி குட், கைதட்டி, வெரி குட், கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிறவியிலே அவர் கண்ணில்ன்னு தான் சொல்லுவான். நிறைய இடங்களில் நான் போகிற இடங்களில் கேட்பேன், நிறைய பேர் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பைபிள் வாசிக்கும் போது கவனமாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதில் நிறைய ஆழங்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. இவர் ஒரு ஊடையில் தான் கண் போயிருக்கு. அப்போ இவர் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன், அப்படி தானே? எல்லாரும் போல இந்த உலகத்தில் ஒரு சராசரி ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ முடியுமோ அப்படிலாம் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன். இப்போது கண்ணு ரெண்டும் போயிருச்சு. வீட்டில் என்ன செய்யலை? இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாரும் உதறி தள்ளிட்டாங்க. இனிமே இவரை வச்சுலாம் என்ன செய்ய முடியாது, காலம் தழுத்த முடியாது. இனிமே இவரால் 5 பைசா நமக்கு என்ன செய்யலை, பிரயோஜனம் இல்லை. இவரால் நமக்கு என்ன இல்லை, வருமானம் இல்லை. இனிமே நம்ம இவரை என்ன செய்ய முடியாது, கெட்டி தூக்கி இழுக்க முடியாது அப்படின்ட்டு அவரை என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே அனுப்பியாச்சு. வீட்டில் விட்டு அனுப்பாதவங்க யாரும் நடுத்தரில் வந்து பிச்சை எடுக்க வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பார், எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பார். இதெல்லாம் போயிருச்சு. 2 கண்ணும் இழந்து அடுத்தவருடைய உதவியில் தன் வாழ்வுக்காக, உயிர் வாழ்வதற்காக, வாழ்வாதாரத்துக்காக அடுத்தவரை கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்மானத்தை இழந்து, தன் குடும்ப கௌரவத்தை இழந்து, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அந்த கர்வம் எல்லாத்தையும் இழந்து, கௌரவம் எல்லாத்தையும் இழந்து, இந்த மனுஷன் நடு ரோட்டில் இருந்து என் வாழ்வாதாரத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று 2 கைகளையும் நீட்டும் போது எவ்வளவு கொடூரமான ஒரு நிலை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தார். குருடரால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் போகிறதை உணர முடியும். கால் நடக்கிறது, அநேக பேர் குரல் கேட்கும்போது இவர் விசாரிக்கிறார், எப்படி, என்ன இவ்வளவு கூட்டம் போகுது, எதுக்கு இவ்வளவு கூட்டம் போறீங்க கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நாசரேத்து இயேசு என்ன செய்கிறார், போகிறார். இவர் நிறைய பேரை சுகப்படுத்துறாராம், நிறைய பேருக்கு நன்மை செய்கிறாராம், நிறைய பேரை விடுவிக்கிறாராம், நிறைய அற்புதம் செய்கிறாராம். இந்த செய்தி
இவர் காதில் விழுந்த உடனே இந்த மனுஷனால அந்த இடத்துல உட்கார முடியல. இயேசு என்ற பெயரை கேட்ட உடனே இந்த மனுஷனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. எழுந்திருச்சாரு. எழுந்திருச்சு உடனே கத்த தொடங்கிட்டார். இவருக்கு தெரிஞ்சு போச்சு, தனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் போய்கிட்டு இருக்கு, என் கண்ணை திறக்கக்கூடிய தெய்வம் என்ன போய்கிட்டு இருக்கு, என் எதிர்காலத்தை குறிச்ச கேள்விகளுக்கு எல்லாம் பதில் எங்க போய்கிட்டு இருக்கு, முன்னாடி போய்கிட்டு இருக்கு. இந்த தெய்வத்தை நான் தேடினேன் என்றால் இந்த தெய்வம் எனக்கு கட்டாயம் எனக்கு சுகம் கொடுக்கும் என்று இந்த சகோதரன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் கத்துறாரு. ஆண்டவர் இயேசு திரும்பினாரா? திரும்பல. இவர் கூப்பிட்டது கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதா? கேட்டிருக்கும். அவர் கடவுள். ஏன் ஆண்டவர் அப்படி போனாரு? இந்த சூழ்நிலையில இவன் என்ன செய்யறான்? கூப்பிடுறதுக்கு பதில் இல்ல, கூப்பிடுறதுக்கு பதில் இல்ல. ஒரு பிரச்சனை வந்தா அந்த இடத்துல ஒரு தனி மனிதனா இவரால் எதுவுமே செய்ய முடியாது, அடுத்தவருடைய துணையோட தான் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கத்துறாரு. கத்துன உடனே ஒரு குரூப் வந்துச்சு. ஏய், நீ அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கத்தாதன்னு என்ன அர்த்தம்? அவர் கூட ஜெபிக்காத, நீ கடவுளை தேடாத, நீ ஜெபிக்காதே என்று பலர் வந்து அவரை அதட்டினர், சத்தம் போட்டாங்க. கண்ணு தெரியாம யார் வந்து மிரட்டினாலும் அப்படித்தானே இருக்கும். ஒண்ணுக்குவே தள்ளினா கீழே வளர்த்துடும், அவனும் வந்து என்ன செய்வான், ஏன் சுத்தம் செய்வான். அவ்வளவு பெரிய போராட்டம் அவருக்கு வந்துருச்சு. முதல்ல இயேசுவை தேடுகிற அந்த மகனுக்கு மிகப்பெரிய போராட்டம். நான் இப்பந்தானையா என் வேதனையில என் தகப்பனை தேடுறேன், எனக்கு முன்னாடி போற தெய்வத்தை நான் தேடுறேன், நான் இவரை தேடக்கூடாதுன்னு வந்து இத்தனை பேர் வந்து என்னை மிரட்டுறாங்களே என்ற அந்த சகோதரனுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்தது. நீங்கள் ஆண்டவரை தேடும் போது உங்களுக்கு போராட்டம் வருமா வராதா? நீங்க தேடினாலும் வரும், தேடலனாலும் வரும். தேடும்போது உங்களுக்கு உதவி செய்ய யார் வருவா? கடவுள் வருவார். நீங்கள் தேடாத போது அவர் உங்களுக்குள்ள அமைதியா இருப்பார். பாடுகள் இல்லாம ஆண்டவரை தேட முடியாது. இப்ப என்ன நடக்குது? பிரச்சனை வந்துருச்சு. நீங்க வாரம் நீங்க ஆண்டவரை தேடி வாரீங்க, பிரச்சனை இல்லாம வாரீங்களா? பிரச்சனையோட தான் வாரம், பிரச்சனையோட தான் அந்த இடத்துக்கு வாரம். பிரச்சனை இல்லாம இல்ல. இந்த பிரச்சனையிலிருந்து என் தகப்பன் என்னை விடுவிப்பார் என்று தான் நம்ம என்ன செய்யறோம், நம்பி வருகிறோம். சிலருக்கு என்ன ஆகும், ஆண்டவரை தேடும் போது பிரச்சனை வந்த உடனே இவரை எதுக்கு தேடணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க, விலகிடுவாங்க. இப்படிதான் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு வீடு சந்திக்கிறக்காக போனோம். வீடு சந்திச்சு ஜெபம் நடத்தும். ஒரு அம்மா வீட்டில் இருந்தாங்க. என் கூட இருந்த சகோதரிகள்லாம் போய் வீடை சந்திச்சு அந்த அம்மாவை என்ன செஞ்சாங்கன்னா ஜெபத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அவங்க ஒரு விண்ணப்பம் வச்சுருந்துருக்காங்க. அடுத்த வாரம் வரல. அதுக்கு அடுத்த வாரம் போய் பார்க்க போகிறோம். நான் ஆண்டவரை தேடின உடனே எனக்கு என்ன வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு. அதனால நான் என்ன செய்யக்கூடாது, நான் வரலை. ஆனால் அந்த அம்மாவுக்கு இது புரியல. எப்படின்னா, நீ ஒரு விண்ணப்பம் வச்சல்ல, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கீகரிச்சிட்டாரு. இது யாருக்கு தெரியும்? என்னங்க, சாருக்கு தெரியுமா? யாருக்குங்க? சாத்தானு.
அது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. என்னடா இது, எல்லாம் டீச்சர் மாரா இருக்கிறதுனால சாருன்னு சொல்லிய போல நினைச்சேன். பிசாசுக்கு தெரியும் ஒரு நன்மையை நம்மளை பெற்றுக்கொள்ள அனுமதிப்பானா? அனுமதிக்க மாட்டான். அப்போ எப்படின்னா, நீ தேட ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்து என்ன செய்வான்? நுழைப்பான். நீ போவாத, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று நடக்காது, அதெல்லாம் ஒன்று செய்யாது, நீ ஓம்பாட்டில் உன் வேலையை பாரு, இந்த உலகத்தில் யாருக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்குன்னு அழகாக காதில் வந்து ஓதிக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம என்ன நினச்சிருவோம்? ஆகா அது உண்மைதானே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வீட்டில் உட்காந்து ஒரு பிரச்சனை வருது, ஏன் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அடுத்தாப்புல நமக்கு கொடுக்க ஒப்புறாரு, ஒரு அனுமதிக்காரு அந்த பாடுகளை. அந்த பாடை தாங்கிறதுக்கு முடியாம நம்ம என்ன செஞ்சிடறோம்? பின்வாங்கி போயிடுறதுனால இப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு? யாரால தடைப்பட்டுச்சு? இது அந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. கவனம். இப்ப இதே போலதான் இந்த சகோதரன் தேடுறாரு, ஆண்டவரை தேடுறாரு. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உரக்க கத்துகிறார். நிறைய பேர் வந்து எதிர்ப்பு வருது, ஏய் நீ கடவுள்கிட்ட ஜெபிக்காத, இயேசுவை தேடாத. இது சொன்ன உடனே இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? ஏசப்பா முன்னாடி போய்கிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். இப்போ இந்த சூழ்நிலையில பர்த்திமே என்ன செய்யறான் பார்ப்போன்னு அமைதியா போய்கிட்டே இருக்காரு. இந்த கண்டிஷன்ல நம்ம நிலை இருந்தா என்ன ஆகும்? என்னத்தை போட்டு ஆண்டவரை தேடி ஞாயிற்றுக்கிழமை பூரா ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம்? பேசாம இந்த வாரம் வீட்டில் கடை எதுக்கு போகணும்? நம்ம கிடைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போக வேண்டாம், அப்படியே அமைதியாக வீட்டில் இருப்போம். இல்லை ஜெபத்துக்கு பதில் இல்லை, அதனால் எதுக்கு போகணும், வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் முடங்கி போகிறோம். அப்படி அல்ல. கண் தெரியாத ஒரு மனுஷன் எப்படி தேடணும் தெரியுமா? அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். அப்போ முதல்ல ஆண்டவரை தேடினதை விட ரெண்டாவது இன்னும் அதிகமாக அவர் என்ன செய்கிறாரு? தேடுறாரு. தேடினதுக்கு அப்புறம்தான் எந்த பாடு என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு துயரம் எனக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் எனக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு கைவிடப்பட்ட நிலை வந்தாலும் சரி, எனக்கு நன்மை செய்கிறவர் முன்னாடி போய்கிட்டு இருக்காருயா, நான் விட மாட்டேன். அவர் கையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? நன்மையை வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்லி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ எவ்வளவு வேணாலும் மிரட்டிக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு ஒன்னே ஒண்ணு, என் தகப்பன் இடத்துல இருந்து எனக்கு நன்மை வரணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயார். கத்துனாரு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். அப்படிதான் பைபிள் சொல்லு. இப்போ போய்கிட்டு இருந்த இயேசுவை இந்த பர்த்திமை குருடனுடைய ஜெபம் நிறுத்தியது. நின்ன உடனே அவர் கேட்காரு, அவரை கூப்பிடுப்பா, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார, என்ன கூப்பிடு, அவரை கூப்பிடு. இப்ப யாரெல்லாம் அவரை எதிர்த்து நின்னாங்களோ, யாரெல்லாம் அவங்கள மிரட்டினாங்களோ, யாரெல்லாம் சத்தம் போட்டாங்களோ, ஜெபிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு, அவங்க எல்லாரும் இப்ப யாருக்கிட்ட வந்து நிற்காங்க? பர்த்திமை குருடன்ட்ட வந்து, ஐயா நல்லா இருப்ப, உன்னை என்ன செய்யறாரு, நீ நல்லா இருப்ப, நீ வா, உன்னை கூப்பிடுறாரப்பா அப்படின்னு சொல்றார். நம் ஜெப வாழ்வுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் நம் நண்பர்களாய் மாற்றுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்மளை பார்த்து அநேக பேர் கிண்டலும் பண்ணியிருக்கலாம், கேலியும் செய்திருக்கலாம், அவமானமும் படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதங்க, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு நண்பர்களாய் அவர்களை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தான் அவர் கேட்குறாரு, நான் உனக்கு
என்ன செய்யணும்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் சட்டை இல்லாமல் ஒருத்தர் நிற்கார். அவர்கிட்ட போய் நீங்கள் உனக்கு சாப்பிட்றியான்னு கேட்பீங்களா, சட்டை துணி தரட்டான்னு கேட்பீங்களா? ஒருத்தருக்கு தேவை. இப்போ ஒரு நல்லா இருக்கார், பசியில் வாடி போய் இருக்கார், நல்லா தெரியுது, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இல்லை நான் உனக்கு ஒரு சட்டை தரட்டுமான்னு கேட்பீங்களா, இல்லை சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்பேன். இப்போ இந்த பர்த்திமை குருடன் வந்து நிற்காரு. இவருக்கு கண்ணு தெரியலைங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் என்ன கேட்குறாரு? உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்காரு. ஏன் தெரியுமா? அவர் வாயிலிருந்து கேட்கணும். அவ வாயை திறக்கட்டும், வாயை திறக்கட்டும். உனக்கு என்ன வேணும்? நீ என்கிட்ட கேளு. உன் வாழ்வைக்கு தேவையான எல்லா நலன்களும் வளங்களும் ஆசிரம் உனக்கு என்ன வேணும், நீ அதை என்ன செய், என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். அவர் சொன்னார், ஐயா நான் மீண்டும் பார்வை பெறணும். இவருடைய நம்பிக்கையையும் பார்க்கிறார், இவர் கடவுளை தேடினதையும் பார்க்கிறார். பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. ஆண்டவரை தேடுவதனால் நமக்கு அநேக நன்மைகள் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் நேரம் இல்லை. அதனால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிச்சுட்டு அதனுடைய சின்ன விளக்கத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமோஸ் எழுதிய புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை, பழைய ஏற்பாடு. ஆமோஸ் 5:4. ஆமோஸ் 5:4. எல்லாரும் எடுத்துக்கிடட்டும், பக்கம் இருந்தால் சொல்லிடுங்க. 5:4. 1345. ஒருவேளை இதில் எடுக்க முடியலன்னா முன்னாடி உள்ள டெக்ஸ்டில் பாருங்க. ஆமோஸ், எல்லா பைபிளும் ஒரே மாதிரி தானே இருக்கும், எடுத்தாச்சா? ஆமோஸ் 5:4 வாசிங்க. இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடினா உங்களுக்கு வாழ்வு உண்டு. வாழ்வுனா என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல வீடு, நல்ல பங்களா, காரு, வசதி, பணம், நகை, சொத்து, பேரு, புகழ், வசதி, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அது வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. பிரச்சனை இருக்கும். நோய் இல்லாத வாழ்க்கை அதுவும் இருக்கத்தான் செய்யும். துன்பம் உண்டுன்ட்டார்ல, வரவன சாகிற வரைக்கும் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த துன்பத்துல தான் நம்ம அவரை தேடணும், ஒரு கஷ்டத்துல தான் நம்ம அவரை தேடணும். எனக்கு எல்லாம் கொடுத்தா தான் நான் தேடுவேன்னா இது நடக்காது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பாடு வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கவனம். அதை நீங்க வீட்டில் போய் பாருங்க. அம்மா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, ஏதாவது கேட்டிங்களா? 2 பேரும் கேட்டிங்களா? இதுக்கு தான் சொல்றது, இப்படி பார்க்காதங்கன்னு சொல்றேன். ஒருவேளை எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்க அதிலே போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருங்கிறத என்ன செய்ய முடியாது, தெரியாது. அதுக்காக தான் நீங்க எடுக்கலைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், எடுங்க. ஒருவேளை பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். அதுக்கு தான் ஒரு நோட்டும் பேனாவும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறது. அதுக்கு தான் அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரயோஜனமாயிரும். வாழ்வு என்றது பணத்தையோ பொருளையோ சொத்தையோ நகையோ அடிப்படையாக கொண்டது இல்லை, கிடையாது. இது வாழ்வு இல்லை. துன்பம் எல்லாருக்கும் உண்டு, துன்பம் எல்லாருக்கும் உண்டு. கடவுள் நமக்கு ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை சரிபடுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு பாடுகளின் வழியா என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய சுவாபத்திலிருந்து, என்னுடைய ஜென்ம சுவாபத்திலிருந்து என்கிட்ட இருக்கிற கரைதிரைகளை அவர் எனக்கு ஒரு பாடை அனுமதித்து, நல்லா தெரியும், இது ஒரு நன்மைக்கான பாடு. கடவுள் எனக்கு தீமையை செய்வதற்காக எனக்கு தீமையை தூண்டுகிற கடவுள் அல்ல, பாடுகளை தருகிற கடவுள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு நன்மை செய்வதற்காக சில பாடுகளை அனுமதித்து என்கிட்ட இருக்கிற, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கரைதிரைகள் சுவாபங்கள் எல்லாத்தையும் மாற்றி
ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இந்த நேரம் தான் காத்திருப்பு காலம். இந்த நேரம் தான் காத்திருப்பு காலம். இந்த காத்திருப்பு காலத்தில் தான் நம்மளால் என்ன செய்ய முடியாது? காத்திருக்க முடியாது. முறுமுறுப்போம். என்ன ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வாரம் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். இந்த முறுமுறுப்பு இருக்கிற வரைக்கும் எந்த நன்மையும் கிடைக்காது. முறுமுறுப்பை நிப்பாட்டிட்டு இந்த சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரேன்னு என்னைக்கு அர்ப்பணிக்கமோ அதிலிருந்து நமக்கு வேலை ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாழ்வுனா என்ன அது தெரியணும்ல. வாழ்வுனா இந்த உலக செல்வத்தை அடிப்படையாக கொண்டதில்லை. வாழ்வு என்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடவுள் கொடுக்குற அமைதி, கடவுள் கொடுக்குற அமைதி, கடவுள் கொடுக்குற மகிழ்ச்சி, கடவுள் கொடுக்குற மன நிறைவு. இப்போ நம்மகிட்ட கேட்போமே, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் அமைதி இருக்கா, மகிழ்ச்சி இருக்கா, மனநிறைவு இருக்கா? வாழ்வை இழந்து போயிருக்கிறோம். மானிட மகன் எதற்காக? அந்த வாழ்வு பெறும் பொருட்டே, அப்படிதானே சொன்னாரு. இந்த ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டே நான் வந்தேன், அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டே நான் வந்தேன். இந்த வாழ்வை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? கடவுள் கொடுக்கிற அந்த வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது? ரோமையரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ரோமையர் 15:13. எல்லாரும் எடுத்துக்கிட்டட்டும். ரோமையர் 15:13 எடுத்தாச்சா? வாசிங்க. புதிய ஏற்பாடு. எதிர்நோக்கை தரும் கடவுள், நல்ல கவனமா கேளுங்க, நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. இதுதான் வாழ்வு. எப்படி, யார் மூலமா இந்த வாழ்வு கிடைக்கும்? அதிலே வசனத்தில் இருக்கு. எதை நம்புறதுனால, யாரை நம்புறதுனால இந்த வாழ்வு கிடைக்கும்? அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்க. எதிர்நோக்கை தரும் கடவுள், கடவுளை நம்புவதினால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப இயேசுவை நம்பி வாழும் போதுதான் இந்த வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளை நீங்க தேடினா தான் இந்த அமைதி கிடைக்கும். கடவுளை நீங்க தேடினா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப இந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவை அனுதினமும் நீங்க தேட 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 தேடத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் சொன்னாரு, இழந்து போனதை தேடி மீட்கவே மானினம். வாழ்வை இழந்து தவிக்கிற நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தான் இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்ப கடவுளை தேடும் போது ஆண்டவர் நமக்கு நல்வாழ்வை வைத்திருக்கிறார். ஆண்டவரை நம்மை தேடும் போது நம்மை சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவரை நான் தேடும்போது எனக்கு மீட்பை கொடுக்கிறார். ஆண்டவரை நான் தேடும்போது சமாதானத்தை கொடுக்கிறார். என் வாழ்வுக்கு தேவையான எல்லா நலன்களையும் வளங்களையும் நான் ஆண்டவரை தேடும்போது எனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய நிலை நல்லா கவனமா வச்சுக்கங்க. இந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரை தேடணும். எத்தனை நாளும்? ஒவ்வொரு நாளும் இங்கே ஆண்டவரை தேடுங்க. ஜெபமாலை சொல்லுங்க, பைபிள் வாசிங்க, நல்லா ஜெபிங்க, தூய ஆவியானோட நிரப்பப்பட்டு ஜெபிங்க, திருப்பலியில் பங்கு பெறுங்க, நல்ல ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. 1 வருடம் கணக்கு வைத்துக் கொள்ளுங்க. 1 வருடம் கணக்கு வச்சு பாருங்க. அடுத்த வருடம் இதே நேரத்தில் உங்கள் வாழ்வை ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது நடக்கும். எண்ணி வச்சுக்கங்க, எழுதியே வேணாலும் வச்சுக்கங்க.
தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை தேட 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 உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, எவ்வளவு ஆசீர் இருக்கு. ஆவியானவர் உங்களை திரும்பி பார்க்க வைப்பாரு. 4 மாசத்துக்கு முந்தி உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, உங்க நிலை என்ன இருந்துச்சு, உங்க பொருளாதாரம் என்ன இருந்துச்சு, 4 வருஷத்துக்கு முந்தி உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, உங்க பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, உங்க கணவன் எப்படி இருந்தாரு, உங்க உழைப்பு எப்படி இருந்துச்சு, உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் எப்படி உயர்த்திருக்காருன்னு பாருங்க. இது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஆவியானவர் உங்களை திரும்பி பார்க்க வைப்பாரு. நீங்க தேட தேட, ஆண்டவரை தேட தேட தேட, உங்ககிட்ட இருக்கிற தீமையெல்லாம் விலகி, குறையெல்லாம் போய், அங்க இருக்கிற எல்லா தரித்திரங்களும் மாறி, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அதற்கு ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். நான் 2000 ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக ஜெபக்குழுவோடு இணையும் போது சகோதரிகள் நிறைய பேர் உண்டு. அந்த சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்க. சாயங்காலம் நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போகணும், நடந்து வருவாங்க. இரவில் முடிச்சக்கப்புறம் நான் அவங்க பின்னாடி 3 பேர் வருவாங்க. ரொம்ப இருட்டாக இருக்கும், லைட்லாம் இருக்காது. அதனால் பைக்கை உருட்டிக்கிட்டு அவங்க கூட 2 கிலோமீட்டர் நானும் போய் அவங்கள கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பைக் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வருவேன். அப்போ அந்த என்னுடைய மூத்த சகோதரர் என்ன சொல்லுவார் என்றால், என்னிடத்தில் ஒரு சிலரை காட்டி கொடுப்பார். இப்படிப்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம். அவங்களுக்கு பஸ்ஸுக்கு காசு கூட எடுக்க முடியாது. போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோன்னா வெறும் 10 ரூபா, 5 ரூபா போகிறதுக்கு வர்றதுக்கு 5 ரூபா. இந்த 10 ரூபா அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் எடுக்க முடியாத ஒரு நிலை. எவ்வளவு கஷ்டமான நிலை பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடினாங்க. அப்படி ஒரு சில சகோதரிகள் வருவாங்க. அவங்கக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போகும்போது வர்ற நேரத்தில் பிரதர்கிட்ட சொல்லிடுங்க, பிரதர் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துருவாங்க. அவங்க போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, பிரதர் போயிட்டோம், நான் பின்னாடி இருந்து மொத்தமாக எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துருவேன். இது ஒரு 6 மாதம் 2 வருடம் கழித்ததுக்கு அப்புறம் தூய ஆவியானவர் என்னை திரும்பி பார்க்க வச்சார். இது நடந்தது, நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னை திரும்பி பார்க்க வச்சார். இந்த 3-4 குடும்பங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் வந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா, இப்போ அவங்களே டிக்கெட் போட்டு அவங்களே வர்றதுக்கு ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். இப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா, பலருக்கு உதவி செய்கிற மாதிரி அந்த குடும்பங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருக்கு வேலை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடைக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவருக்கோ. என கருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய பணியை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஜெபிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அறிவிப்புகளை சொல்லுவோம். எல்லோரும் முழங்கால் படிவிடும். ஒருவேளை முழங்கால் படியோட முடியலைன்னா பரவாயில்ல, எழுந்து நிற்கலாம், இல்லைன்னா உட்காந்துக்கிடலாம், உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. சின்ன பையன் தூங்குற விட்டுருங்க, படுக்க வச்சுருங்க, படுத்துருங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். கண்களை மூடி இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறோம் என்கிற உணர்வோடு. இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். ஆண்டவரை தேடுவதனால் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை குறித்து பேசினார். ஆண்டவர் எதற்காக நான் தேட வேண்டும் என்பதையும் குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடவுள் நம்மை படைத்தார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி சொல்லுகிறது, கடவுளை அறியவும், கடவுளை நேசிக்கவும், அவரை சேவிக்கவும், அதன் வழியாய் பரலோகம் செல்வதற்கும் நம்மை படைத்திருக்கிறார் என்று மறைக்கல்வி நமக்கு சொல்லுகிறார். கடவுள் நம்மை படைத்ததே
அவரை நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளையும் கடமைகளையும் நேர்த்தியாய் செய்து முடித்து ஆண்டவர் பாதத்திற்கு நாம் போக வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, கண்டறியாத அந்த பர்த்திமை குருடனையும் பார்த்தோம். தன்னால் முடியாத நிலையிலும், உடலால் உழைத்து உண்ண முடியாத ஒரு நிலையிலும், அடுத்தவரிடத்தில் இறைந்து கேட்டு தன் வாழ்வுக்காக உணவுக்காக கையேந்தி நிற்கிற அந்த மகனும் ஆண்டவரை தேடினார். அதையும் பார்த்தோம். ஆண்டவரை தேடினால் நமக்கு வாழ்வு உண்டு என்பதையும் பார்த்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல அருமையான கால்களை கொடுத்திருக்கிறார், அருமையான கைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா அவயங்களும் நேர்த்தியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் செயல்படாத கண் தெரியாத பர்த்திமேயு குருடன் ஆண்டவரை தேடினாரே, நாம் அதைவிட அதிகமாய் தேட வேண்டும் அல்லவா? ஆண்டவர் முன்னாடியே ஒரு பொருத்தனை செய்ய போகிறோம். ஆண்டவரே, நான் காலையில் கட்டாயம் நான் ஜெபிப்பேன், இந்த முடிவு எடுங்க, இப்போ முடிவெடுங்க, கட்டாயம் நான் ஜெபிப்பேன், ஒரு 1/4 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன், முடிவெடுங்க. ஆண்டவரை தேடுறதுக்கு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் கட்டாயம் ஒரு 1/4 மணி நேரமாவது உங்கள் சமூகத்தில் நிற்பேன். நல்ல வைராக்கியமான ஒரு முடிவெடுங்க, நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு முடிவெடுங்க. நான் ஜெபிக்காம என் கடமைக்கு போக மாட்டேன், வெளியே போக மாட்டேன் என்று ஒரு வைராக்கியமான முடிவெடுங்க. காலையில் எழுந்திருச்ச உடனே உங்கள் முன்னாடி தான் வந்து நிற்பேன் என்கிற வைராக்கியத்தை கொடுங்க, வைராக்கியமான ஒரு முடிவெடுங்க. ஆமென். அதே போல் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 அதிகாரமாவது நான் வாசிப்பேன், குறைந்தது. இதை முடிவெடுங்க, முடிவெடுங்க, கட்டாயம். அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலையாவது நான் சொல்வேன். நல்ல வைராக்கியத்தோட முடிவெடுங்க, வைராக்கியத்தோட முடிவெடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எடுக்கிற முயற்சியில தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், கட்டாயம் செய்வார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டே இருந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்மை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தேடி வருகிற ஜனங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நீர் வாழும்போது உம்மை தேடி திரள் திரளான ஜனங்கள் வந்தாங்க. வாழ்வை இழந்து போன அந்த ஜனங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு வாழ்வை பெற்றுக்கொண்டு சென்றார்களே, அதே போல இங்க வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியை இழந்து, அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, குடும்பத்தில் நன்மைகளை இழந்து வாடுகிற அந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள்ப்பா. இந்த குடும்பத்தில் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, வாழ்வு இல்லை, பலவிதமான கண்ணீரோடு வாழுகிற பிள்ளைகளுடைய உள்ளம் உடைந்த நிலையில் வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் உடைக்கப்பட்ட நிலையை நீர் அறிவீராண்டவரே, மனமிறங்குவீராக. ஜெப ஆவியால் இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. ஜெபத்திற்கு தடையை கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வீடு முழுவதும் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். தீமையின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக வல்லமையுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்பத்தார் அனைவரையும், வாகனங்கள் எல்லா உடைமைகளையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய 5 திரு காயத்தின் வல்லமைக்குள்ளும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. அன்றைக்கு வந்து தேடி வந்த ஜனங்களை நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிச்சிங்களப்பா. சின்ன பிள்ளைங்களை கூட நான் அவங்களை ஆசீர்வதிக்கணும், தடுக்காதங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க ஆசீர்வதிச்சிங்களப்பா. இதோ உங்க சின்ன பிள்ளைங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கப்பா. நீர் அறிவீர்.
அந்த பிள்ளைங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. நல்ல உடல் நலனை கொடுங்க, மனநலனை கொடுங்க, நல்ல தகப்பனை பாதுகாப்பை கொடுங்க. பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் கூட இருந்து காத்து வழி நடத்துங்க. அந்த பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதிங்க, அந்த உடல் நலத்தை ஆசீர்வதிங்க. பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் பிள்ளைகள் தகப்பனே பாவ நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், விடுவிக்கிற கரம், குணப்படுத்துகிற கரம், நன்மை செய்கிற கரம், பாதுகாக்கிற கரம், அனைத்து கரத்தினாலும் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் நீங்கள் வைங்கப்பா. நீங்கள் வைங்கப்பா. வச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரத்திலிருந்து அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி. அநேகருடைய மன வேதனைகளை நீர் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. புது பலனை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி. சோர்ந்த உள்ளங்களை திடப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் அந்த மகளோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் உறுதிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. காயப்பட்டு வந்திருந்தாலும் காயங்களுக்கு கட்டுப்போடுகிற ஒரு நீர்தான் ஆண்டவரே. நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்காக செபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். திருப்பாடல் 21:2 அவர் உள்ளம் விரும்பியதை நான் அவர்களுக்கு தந்தருள்வேன். அவர்கள் வாய்விட்டு கேட்டதை நான் ஒருபோது மறுக்க மாட்டேன் என்று சொன்னீரே. இப்போ அருமையான நல்ல அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து நீங்கள் உங்கள் உள்ளம் விரும்புகிறத இப்போ அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், என் பிள்ளை கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ உங்கள் அப்பா உங்கள் முன்னாடி தான் வந்து நிற்கிறார். நீ அவர்கிட்ட சொல்லு. அவர் உன் அப்பா தான், உங்கள் அப்பா தான் அவர். அவர்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும். ஒருவேளை அழுக வருதா, அழுதுருங்க. உங்கள் அப்பா முன்னாடி அழுதா அதுக்கு பலன் உண்டு. ஆமேன். அவர் உன் கண்ணீரெல்லாம் தோள் பையில் சேர்த்து வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பதில் கொடுக்கறக்காக வச்சிருக்கார். ஒருவேளை அழுக வந்து அழுதுருங்க. இயேசுவே உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க. அவர் கேட்குறார், 2 கையை நீட்டி கேட்குறார், ஏன்ட்ட சொல்லு, உன் பிரச்சனை எனக்கு சொல்லு. பர்த்திமே குருடன்ட்ட கேட்டார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். இப்போ நீங்கள் கேட்டால் கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய சொந்த பிள்ளைங்க நீங்கள், அவர் உங்களுடைய சொந்த அப்பா. அவர் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ வாயை திறந்து நல்லா உள்ளத்தை திறந்து சொல்லு. குரலை சொல்ல வேண்டாம், குரலை உயர்த்த வேண்டாம். உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு. நன்றி அப்பா. உம்முடைய காதுகள் அவருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக நன்றி. ஆமாப்பா, நீர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் மட்டுமல்ல, ஜெபத்தை புறக்கணியாத தெய்வம். நீர் அப்படியே ஆமேன் என்று இவர்களுடைய ஜெபங்களை எல்லாம் அங்கீகரித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அதற்கு நீர் பதில் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஏசப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, எங்கள் கண்ணீரை நீர் துடைத்ததற்காக நன்றி. இயேசுவே, எங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றியதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே, எங்களுக்காக எப்போதும் இடைவிடாமல் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் அன்பு தாயே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்மா. ஒருவேளை இன்றைக்கு வர முடியாத நிலையில் இருக்கிற ஆன்மாக்களையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே.